ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஷார்ட் வீடியோவில் என்னால் ஒன்றுமே பேச முடியல. அந்த 60 செகண்டுக்குள்ளே பேசுகிறது பாதி கட் ஆகிடுது, பாதி தான் பேச முடியுது. இந்த ஷார்ட் வீடியோவில் எதுவும் பேச முடியல. அதான் ஒரு லாங் வீடியோ போட்டால் அது ஆனால் வியூஸு ரொம்ப லேட்டாக ஆகுது. வியூஸ் போகிறது யாருமே பார்க்க மாட்டேன்றாங்க லாங் வீடியோ போட்டால். அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு சரி லாங் வீடியோ போடுவோம், பார்க்குறாங்க பார்க்கல, நம்ம லாங் வீடியோ ஒன்று பண்ணுவோன்ட்டு. என்கிட்ட என்னென்னா, இப்போ என்கிட்ட வந்துட்டு கேமரா இல்லை, மைக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. நானே சும்மா நம்ம ஒரு சாம்சங் ஃபோன் தான் வச்சுருக்கிறேன். அதை வச்சு தான் ஹெட்செட்டில் தான் போட்டு அதில் தான் பேசுகிறேன். இப்போ இன்றைக்கி என்ன பேசலான்ட்டு இருக்கேன்னா, அதாவது நான் யூடியூப் ஆரம்பித்தது வந்துட்டு நான் காசு இது யூடியூப்லேருந்து வருமானம் வரும், காசு வருன்றதுக்காக நான் ஆரம்பிக்கலை. என் வீடியோ நான் இனிமேல் போட முடியுமா என்னன்னு தெரியல. நான் எவ்வளோ நாள் போட முடியும், இது வந்துட்டு நான் ரெகுலராக கண்டினியூவாக பண்ண முடியுமா என்னான்ட்டும் அதுவும் எனக்கு தெரியாது. சரி, அதனால தான் உங்கள்கிட்ட நான் சீக்கிரமே இதை ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் நான் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ ஒன்று போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு இதை நான் உங்களுக்காக இந்த வீடியோவை போடுறேன். இப்போ என்னென்னா, நமக்கு வந்துட்டு எடிட்டிங்லாம் பண்ண தெரியாது. நான் என்ன பேசுகிறேனோ கொஞ்சம் வேணால் அதில் கொஞ்சம் திக்குனா கூட நீங்கள் தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ எதை பற்றி போட போகிறேன்னா, நம்ம இப்போ வந்துட்டு அரசியலில் வந்துட்டு எந்த கட்சியை விமர்சனம் பண்ணியோ அரசியலை பற்றியோ நான் போடல போகிறதில்ல. இன்றைக்கி காலையில் லோடு காலையில் ஃபஸ்ட்டு சிங்கிள் லோடு எடுத்துகிட்டு போனேன். நம்ம திருநீர்மலை, சென்னையில் திருநீர்மலை இருக்குல்ல, பைபாஸில், வண்டலூர் பைபாஸில் போயிட்டு இருக்கும்போது திருநீர்மலை ரோட்டில் இறங்கணும். இறங்கி குரோம்பேட்டை போகணும். நான் என்ன திருநீர்மலை ரோட்டில் வழியாக போயிட்டுருந்தேன். அந்த வழியாக போயிட்டு பல்லாவரம் திருநீர்மலையில் சர்வீஸ் ரோட்டில் இறங்கி பல்லாவரம் போகிற வரைக்கும் அப்படியே ஒரு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. ரோடு அவ்வளோ குண்டு குழி, அவ்வளோ குழியாக இருக்குது. அந்த குண்டு குழியில் வந்துட்டு தண்ணி கிடக்கிறனால எப்படி அதில் குழி இருக்கா என்னான்னு தெரியாத புதுசாக போகிறவங்கெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, அந்த குழியில் விட்டுறாங்க. வண்டி டம்முன்னு ஆடுது. வண்டி அவ்வளோ இப்படி சாஞ்சி அப்புறம் அந்த குழி உள்ள இறங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறாங்க. அதில் இதே மாதிரி வழி நெடுக்க பல்லாவரம் வரைக்குமே இப்படியே இருக்குது. ஒரு 10-15 கிலோமீட்டர் வரைக்கும் இப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சிரமப்பட்டு போகிறாங்க. என்னென்னா, நம்ம இப்போ மக்களோட வரி பணம் தான் எல்லாமே. இப்போ என்னென்னா, நம்ம குடும்பத்தில் எப்படி நம்ம சம்பாரிச்சிட்டு போய் அப்பா அம்மா கையில் கொடுக்குறோமோ, அந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் எப்படி ஒரு மூத்தவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்களோ தலைமையாக, அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்குன்ட்டு ஒரு மாநிலத்துக்குன்னு ஒரு அப்பா அம்மா மாதிரி ஒரு அமைச்சராக இருக்கிறவங்க, சரி நம்ம பிள்ளைங்க கொண்டு வந்து கொடுக்குற காசை என்ன பண்ணணும், ரைட்டு இந்த குடும்பத்துக்கு சரி இன்றைக்கி குடும்பத்தில் என்னென்ன காய்கறி வாங்கணும்னு, கரண்ட் பில்லு கட்டணும், சரி இந்த செலவு இருக்குது, இதை பண்ணிவிட்டு அதை அவங்க என்ன பண்ணணுன்ட்டு அதை சேர்த்து வச்சு கொஞ்சம் செலவு பண்ணி எடுத்து வச்சுட்டு பிள்ளைங்க கொடுக்குற காசை பிள்ளைங்களுக்காக சேர்த்து வைப்பாங்க. அதை தான் முதலமைச்சர், நம்ம மாநிலத்துக்குன்னு ஒரு முதலமைச்சர்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் தலைமை அவங்க தான். நம்ம ஒரு மக்களாக எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு அவங்கள தேர்ந்தெடுக்கிறோம். இவங்க அதை என்ன பண்ணணும், மக்களோட வரி பணத்தை எடுத்து மக்களுக்கு நீங்கள் ஒன்றும் இலவசம் எதுவுமே கொடுக்க வேணாம் தயவு செஞ்சு. என்னென்னா, நல்ல தரமான கல்வி, நல்ல தரமான மருத்துவம், நல்ல தரமான சாலை வழி, அவங்களுக்கு சாலை வழி பாதை, அவங்களுக்கு நல்ல பாதை வந்துட்டு சாலையை நல்ல முறையில் இது 3 இருக்கணும். 4வது ஒரு விஷயம், இந்த ரேஷன் கடையில் அரிசி போடுறாங்க பாருங்கள், அந்த அரிசி வந்துட்டு தயவு செஞ்சு இலவசமாக கொடுக்காதீங்க. என்னென்னா, இலவசமாக தானே கொடுக்குறாங்க, நாங்கள் குண்டாக அரிசி போடுறாங்க. குண்டாக இருக்குது அரிசிலாம். அதை வாங்கி போய் அதை நம்பி தான் இப்போ கிராமத்தில் பார்த்திங்கன்னா, அங்கே தான் கிராமத்துலலாம் விளைச்சலாக இருக்க. சென்னை சிட்டியில் கொஞ்சம் பரவாயில்ல அரிசி, கிராமத்தில் ரொம்ப மோசமாக போடுறாங்க ரேஷன் அரிசி. ஏன்னா கிராமத்தில் நெல் தான் விளையுதா, அங்கே என்னத்துக்கு நம்ம நல்ல அரிசி அனுப்பணும், அங்கே தான் நெல் எல்லாம் விளையுதா, அங்கே எல்லாம் மக்கள்லாம் சாப்பிட்டுப்பாங்கன்னு சில பேர் நினைக்கிறாங்க போல். ஆனால் அது முழுக்க தப்புங்க. அது வந்துட்டு உண்மையிலேயே ஏன்னா கிராமத்தில் விளையிற அரிசி 100க்கு 20% நிலம் வந்துட்டு பெரிய பெரிய பணக்காரங்கள்ட்ட இருக்குது. 100க்கு 80% நிலம் பெரிய பெரிய பணக்காரங்கள்ட்ட தான் இருக்குது.
இந்த ஏழைங்களுக்கு நிலம் பலம் எதுவுமே இல்லை. ஏழைங்களுக்கு அங்கே எதுவுமே இல்லை. என்னன்னா பெரிய பெரிய பணக்காரவங்க வச்சுருக்காங்க. 100 ஏக்கரு 50 ஏக்கரு அப்படி அப்படி அதில் விவசாயம் பண்ணி அதை அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நெல்லை மிஷின் வச்சு நட்டுக்கிறாங்க, மிஷின் வச்சு அண்டை கழிச்சிக்கிறாங்க, மிஷின் வச்சு நாற்று அடிக்கிறாங்க, மிஷின் வச்சு அறுத்துக்கிறாங்க. எல்லாமே மிஷினாலே வச்சு அவங்க அப்படியே அறுத்து அதை ஒரு லாரியில் ஏற்றி அதை ஏற்றி அன்றைக்கே காசு வாங்கிடுறாங்க. இதில் வந்துட்டு ரொம்ப தவிக்கிற மக்கள் வந்துட்டு இந்த நெல்லுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. நெல் காசு கொடுத்து ஒரு மூட்டை 1200 வாங்குற அளவுக்கு அவங்கள்ட்ட காசு வசதியும் இல்லை. ஆனால் அவங்க முழுக்க ஏழைங்க, கிராமத்தில் ஏழைங்க 100க்கு 80% பேர் இந்த ரேஷன் அரிசியை தான் நம்பியிருக்கிறாங்க. அந்த ரேஷன் அரிசியை பற்றி ஏன் இவ்வளோ நேரம் பேசுனா, அந்த ரேஷன் அரிசி போடுற அரிசி ஒன்று கருக்காவாக இருக்குது, இல்லைன்னா குண்டு குண்டாக வருது. அதை தான் எடுத்துகிட்டு போய் சமைச்சு அந்த பிள்ளைங்களும் அவங்களும் அந்த பெரியவங்களும் அதை தான் சாப்பிட்றாங்க, குழந்தைங்களும் அதை தான் சாப்பிடுது. அப்போ தயவு செஞ்சு இந்த ரேஷன் அரிசி பருப்பு கொஞ்சம் பரவாயில்ல, துவரம் பருப்பு பாமாயில் கூட சரி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம். அது ஜீனி பரவாயில்ல, எல்லாம் ஜீனி துவரம் பருப்பு அரிசி கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் அந்த அரிசி வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் சமைச்சு குண்டு அரிசி பெருசாக எடுத்து இந்த பெரியவங்க நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருவோம். இந்த குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணோம், ஏழைங்கள்லாம் இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் அதை முழுங்க முடிய மாட்டேங்குது. அதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா, நான் ஓப்பனாக சொன்னோன்னா பணக்காரவங்க, இப்போ மேஞ்சாதிக்காரவங்க அது ஏதோ நம்ம அவங்கெல்லாம் நிலம் பலம் இருக்குது, அவங்க வந்துட்டு இந்த ரேஷன் அரிசி பக்கம்லாம் வர்றதில்ல, ரேஷன் கடை பக்கம் வர்றதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஆதி திராவிடர்கள், பாவம் எளிமையான மக்கள் தான் ரேஷன் அரிசியை நம்பி அரிசி போடுறாங்கன்னு சொன்னால் அடித்து பிடிச்சிக்கிட்டு செய்கிற வேலையை கூட போட்டுக்கிட்டு போய் வரிசையில் நின்று வாங்கி அந்த அரிசியை பார்த்தா ரொம்ப கொடுமையாக இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து அதை கஞ்சி கசி கால் வயிறு கஞ்சி அவங்களால குடிக்க முடியல. ரேஷன் அரிசி ஃப்ரீயாக போடுறதுனால எப்பா அதுக்கெல்லாம் நாங்கள் ரேஷன் கடையில் கேட்டால் கூட லோடு அப்படி தான் வருது, நாங்கள் என்ன பண்ண முடியுன்றாங்க. அப்போ இப்போ நம்ம ஃபேக்ட்ரிலையும் அதை அரிசி போடுற அரிசி ஊற வச்சு அதை அவிச்சு அரைக்கிற ஃபேக்ட்ரிலையும் ஃப்ரீ அரிசி தானே, அதே எப்படியா கிடக்குதையா போட்டு முடியான்ட்டு தண்ணி கூட மாற்றாத ஃப்ரீ அரிசி தானேன்ட்டு அரைச்சி ஏதோ அவங்க கடமைக்கு போட்டு விட்றாங்க. அதை என்ன பண்ணுறாங்க, கிலோ நீங்கள் அதிகமாக நீங்கள் கம்மியாகவும் போட வேணாம், அதிகமாகவும் போட வேணாம். ஏன்னா ஒரு 5 ரூபா போட்டுக்குங்க, ஒரு கிலோவுக்கு ஒரு 5 ரூபா போட்டு. ஏன்னா 3000 ரூபா முன்னே விற்றுட்டு இருந்தது அரிசி, அப்போல்லாம் நல்லா இருந்துச்சு சாப்பிட, பழையதுக்கு அப்படி சூப்பராக இருக்கும், பை அரிசி மாதிரி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்போ நல்லா இருந்துச்சு, 3000 ரூபா 3 ரூபா 50 காசு இருந்தப்போ. அதுக்கப்புறம் 1 ரூபாய் ஆச்சு, அப்படியே கொஞ்சம் அரிசியோட தரம் குறைஞ்சது. இப்போ இலவசமாச்சு, சுத்தமாகவே அரிசியோட தரம் போயிடுச்சு. அப்போ 5 ரூபான்னு போடுங்க ஒரு கிலோ அரிசி. கடையில் 60 ரூபா 70 ரூபா 80 ரூபா 100 ரூபா வரைக்கும் அரிசி விற்கிது. நீங்கள் கவர்மெண்ட்டில் எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும், 5 ரூபான்னு போடுங்க. அந்த 5 ரூபாய்க்கு உள்ள அரிசி அவங்க வேலை செய்கிற ஆளுக்கும் சம்பளம் போய் சேரும், ஏதோ உங்களுக்கும் அரசுக்கும் கொஞ்சம் வருமானம் வரும், நீங்கள் அதை வச்சு கொஞ்சம் ஈடு கட்டிக்கலாம். அதாவது ஒரு கிலோ அரிசி 5 ரூபான்னு போட்டு நல்ல தரமான அரிசியாக, குவாலிட்டியான அரிசி, ரொம்ப தரம்லாம் வேணாம், கொஞ்சம் மீடியமான அளவுக்கு, கொஞ்சம் சின்ன அரிசியாக, கொஞ்சம் சன்னமாக சாப்பாட்டுக்கு குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி, பிள்ளைங்கள்லாம் சின்னவங்களாம் சின்ன பசங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி அதை கொஞ்சம் அரிசி நல்ல அரிசியாக போடுங்க. நல்ல மருத்துவம் இன்றைக்கி நிறைய ஹாஸ்பிட்டலில் அடைச்சி கிடக்கு, நிறையா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அடைச்சி கிடக்கு. இங்கே வந்தால் இங்கே யாருமே இல்லை, டாக்டர் இல்லைப்பா, இங்கே ஸ்கேன் வசதிலாம் இல்லை, வெளியில் பார்த்துங்கன்ட்டு எழுதி கொடுத்துட்றாங்க. அந்த ஒரு நிலைமை இல்லாமல் கவர்மெண்ட்டு ஸ்கூலில் நல்லா அரசாங்க நல்லா உயர்தர கல்வி, நல்ல மருத்துவம், நல்ல உயர்தர மருத்துவம் எல்லாமே அரசு சம்மந்தப்பட்ட விஷயமே எல்லாமே கிடைக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நல்ல மருத்துவம் கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கள். சாலை எங்கே போனாலும் சாலை, நல்ல ரோடு போட்டு கொடுங்க மக்களுக்கு, குண்டு குழி இல்லாத மக்களுக்கு ரோடு போட்டு கொடுக்கணும். அவ்வளோதான் அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறது, வேறு ஒன்றுமே அவங்களுக்கு நீங்கள் இலவசம் டிவி கொடுக்குறேன், ஃபேனு கொடுக்குறேன், மிக்சி கொடுக்குறேன், 1000 ரூபாய் காசு கொடுக்குறேன், இதெல்லாம் தேவையே இல்லை. எங்கேயாவது வேலைக்கு போய்ட்டு நாங்கள் பொழைச்சிப்போம். வேலைக்கு அன்னன்னைக்கு கூலிக்கு ஓடி அந்த கூலியை வச்சுட்டு அது என்ன உங்களுக்கு என்ன கப்பம் கட்டணுமோ அதையும் கட்டிக்கிட்டு, வரி என்னென்ன இதில் வரி கட்டணுமோ அதையும் கட்டிக்கிட்டு நாங்களும் எங்கள் பழப்பை பார்த்துப்போம். அதாவது நல்ல ரோடு, மருத்துவம், கல்வியை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, ரேஷன் அரிசி சாப்பிட்ற சாப்பாடை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, எங்ககிட்ட 5 ரூபா ஒரு கிலோக்கு அரிசி வாங்கிக்கிங்க, அதை கொடுத்திக்கிட்டு நீங்கள் அதை வாங்கிக்கிட்டு கொடுத்தாலே போதும். எங்களுக்கு வேறு எதுவுமே மக்களுக்கு செய்யலாம். அதை செஞ்சாலே மக்கள் எப்படி அவங்க நல்லா சந்தோஷமாக அவங்க எங்கன்னா வேலைக்கு போய் பொழைச்சிப்பாங்க. அப்புறம் இந்த யூடியூப்பை நான் சம்பாதிக்கிறதுக்காகலாம் அந்த யூடியூப்புக்கு வரல.
நம்ம இப்போ யூடியூப்பில் சம்பாதிக்கணும் வரணுன்றதால எனக்கு என்னென்னா காசு இது வந்துட்டு யூடியூப்லலாம் எனக்கு நான் வீடியோலாம் நான் தொடர்ந்து போட முடியுமா என்னன்னு தெரியல. இது யூடியூப்பில் வந்து காசு வரணும்னா ஏதோ 1000 சப்ஸ்கிரைபர் வரணுமா, 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரணுமா, இதெல்லாம் நடக்கிற விஷயம்ல எப்படியும் 1 வருஷம் 2 வருஷம் ஆகிடும். அதுக்காகலாம் நான் வரல. எனக்கு தொழில் இருக்குது. நான் ஒரு நல்ல டிரைவர் வேலை பார்க்குறேன். கை நிறைய ஏதோ போதுமான அளவு எனக்கு வருமானம் கிடைக்கிது. அதை வச்சு குடும்பத்தை பார்த்துட்ருக்குறேன். மேலே செய்யணுங்கும்போது எனக்கு கொஞ்சம் இப்போ கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் நான் ஃப்ரீ ஆகிட்டேன்னா கொஞ்சம் இருக்கிற கடனெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன கடன் இருக்குது, அதை அடைச்சிட்டேன்னா அப்புறம் சம்பாதிக்கிற காசை என்னால் முடிஞ்சது ஏதாவது இந்த ஏழைங்களுக்குன்னா ஒரு நான் அதாவது யூடியூப்பில் வருமானம் வர்றதை வச்சு பார்க்கலாம். இந்த நம்ம சம்பளமே நமக்கே வர்ற சம்பளத்தில் வச்சு சரி ஏதாவது அதில் கொஞ்சம் காசை எடுத்துகிட்டு ஒரு 10,000 ரூபாய் கிடைக்குதா, 5,000 ரூபாயை சேமித்து வச்சுப்போம், 2,500 வீட்டில் கொடுப்போம், 2,500 எடுத்து நம்ம செலவு பார்த்துட்டு அதில் ஏதாவது ஏழைங்களுக்கு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு வேளை சாப்பாடாவது வாங்கி கொடுக்குமான்ட்டு தான் நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ யூடியூப் சேனல்லேருந்து எனக்கு வருமானம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பார்ப்போம், எப்படியாவது போட்டுக்கிட்டு ஒரு ஒரு வருஷம் ட்ரை பண்ணி பார்ப்போம். போட்டுக்கிட்டு இருந்து நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி, ஆனால் மக்கள் நினச்சாதான் எதையுமே பண்ண முடியும். மக்கள் வந்துட்டு குப்பையும் கொண்டு போய்ட்டு கோபுரத்தில் வச்சிடும், கோபுரத்தையும் கொண்டு வந்து கோபுரத்தையும் நினச்சா குப்பையில் தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் மக்கள்கிட்ட தான் இருக்குது அந்த சக்தி. ஆனால் எனக்கு உங்கள் சப்போர்ட்டு இருந்து நான் நல்ல முறையில் இந்த சேனல் வந்து டிரைவர் எழில் சேனல் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்துச்சுன்னா உங்கள் ஆசீர்வாதத்தில் நான் என்ன பண்ணுவேன், அதில் வர்ற காசு ஏதாவது வந்துச்சுன்னா சப்போஸ் அதை எடுத்து நம்ம அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு கீழே படுத்துருக்காங்க பாருங்கள், நம்ம ரோகிணி தேட்டருக்கு பாலத்துக்கு பிரிட்ஜுக்கு கீழே நிறைய பேர், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு அந்த பிரிட்ஜுக்கு கீழே நிறையா பேர் பாவம் படுக்க இடம் இல்லாமல் அந்த தரையில் படுத்துக்கிட்டு அதுலேயே அந்த சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் அந்த மண்ணில் படுத்து தூங்குது, படுத்து அதுலேயே விளையாடுறாங்க, ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்கள மாரி எத்தனையோ பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறையா பிரிட்ஜுக்கு கீழே பாலத்துக்கு கீழே எல்லாம் இந்த அம்பத்தூர் போகிற வழியிலலாம் அம்பத்தூருக்கு கீழே இருக்கிறாங்க. இந்த நம்ம பெங்களூர் பைபாஸுக்கு போகிறப்பெல்லாம் பைபாஸுக்கு கீழே நிறைய பேர் அதில் படுத்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு என்னால் முடிஞ்சது ஏதாவது ஒரு கட்டிலோ ஒரு கொசு வலையோ ஒரு பெட்ஷீட்டோ இல்லை என்னால் முடிஞ்சது மாதம் எனக்கு அப்படி காசுன்னு வர மாரி இருந்ததுன்னா யூடியூப்பில் மாதம் அவங்களுக்கு இந்த காசை அப்படி யூடியூப்லேருந்து வந்துச்சுன்னா அந்த காசை எடுத்துகிட்டு போய் அப்படியே அவங்களுக்கே எல்லாமே பெட்ஷீட்டு, கட்டில், கொசு வலை, அவங்களுக்கு கொசு கடிக்காத அளவுக்கு நல்ல முறையில் தூங்குறதுக்கு கொசு வலை, சாப்பாடு, அவங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் சாப்பாடு கடையிலேருந்து கட்டிட்டு போய் எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுக்கணுன்ட்டு ஒரு ஆசை எனக்கு. அதுதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் நடக்குமா நடக்காதா என்னன்னு அது என் கையில் இல்லை, உங்கள் கையில் தான் இருக்குது. நடக்குமா என்னன்னு தெரியல. இதுக்கப்புறம் நான் ஷார்ட் வீடியோவில் எதுவுமே சொல்ல முடியாமல் போகிறனால தான் கொஞ்சம் லாங் வீடியோ போடுறேன். தயவு செஞ்சு இதை பாருங்கள். இவ்வளோ தான் என் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். எனக்கு எடிட்டிங் பண்ண தெரியாது. வீடியோ எப்படி இந்த கொஞ்சம் திக்கிருத்தெல்லாம் எப்படி இதை கட் பண்ணி போடணுன்னு எனக்கு தெரியாது. எப்படியே லாங்காக எனக்கு அப்படியே நானே தான் எல்லாமே எடிட்டிங் பண்ணிக்கிறேன். நானே ஒருத்தவங்கள்ட்ட தம்பி தான் எனக்கு, என் தம்பி சின்ன தம்பி ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறது. அண்ணே இப்படி தான் வீடியோ போடணும், ஷார்ட் வீடியோ இப்படி தானே, பாட்டை இப்படி ப்ளே பண்ணிவிட்டு நீ வாய் அசைச்சா போதுனே பாட்டு ஓடும், நீ ஏதாவது பேசணும்னா அந்த ஷார்ட் வீடியோன்ட்டு 60 செகண்டுக்குள்ளே ஏதாவது நீ பேசி மக்களுக்கு போடணும் அப்படின்னா 60 செகண்டுக்குள்ளே பேசிடணுன்னே, இல்லைனா அது வீடியோவாகிடும், லாங் வீடியோவாக போயிடும். ஷார்ட் வீடியோனால் 60 செகண்டுக்குள்ளே பேசணுன்னேன்ட்டு தம்பி தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது. அதை வச்சுக்கிட்டு தான் அப்படியே நானாகவே எல்லாத்தையும் ஃபோனில் நோண்டி பார்த்துட்டு நானாகவே தான் எல்லாம் யூடியூப்பை பார்த்து கற்றுக்குறேன். ஆனால் யூடியூப்பால் நிறையா நல்லதும் இருக்குது, நல்ல விஷயம் நிறையா நடக்குது. யூடியூப்பில் எல்லாரும் சாதிக்க முடியும், திறமை இருக்கிறவங்க சாதிக்க முடியும். எனக்கு வந்துட்டு அது எனக்கு வந்துட்டு நான் லேடிஸு கிடையாது, நான் வியூஸ் போகிறதுக்கு லேடிஸு போட்டால் தான் பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு எனக்கு டான்ஸு தெரியாது, டான்ஸ் ஆடி வீடியோ போடவும் தெரியாது. சரி, அதனால் என்னென்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த சமுதாயத்தை பற்றி ஏதாவது ஒரு நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஏன் இப்படிலாம் நடக்குது, ஏன் இப்படிலாம் இந்த தப்புலாம் எதுக்கு நடக்குது, அதாவது இந்த தப்புங்கள்லாம் ஏதாவது எனக்கு நடந்துச்சுன்னா அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். சரி, ஏன் இதை பற்றி நம்ம ஏன் பேசி போடக்கூடாதுன்ட்டு இப்படி தான் ஆரம்பிச்சது நான் வீடியோ. அப்படியே இப்போ நாளடைவில் என்னென்னா இப்போ எனக்கு ரொம்ப
சமுதாய பற்று கொஞ்சம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம யூடியூப் பார்க்குறப்பெல்லாம் நிறையா இப்போ இந்த அம்பானி வீட்டு 5000 செலவு, அங்கே போய் ரஜினி டான்ஸ் ஆடுறது, பணத்துக்காக அங்கே 1 கிலோ தங்கம் வந்தவங்களுக்கெல்லாம் 1 கிலோ தங்கம் வைரம் கொடுக்கறது, இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கெல்லாம் அப்படியே நிறைய இப்போ அது இந்த ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் படுகொலை பண்ணுறது, அப்புறம் இந்த கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடிச்சிட்டு அதில் நிறைய பேர் இறந்தது, இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப எனக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபீல் மாதிரி வருது. அதை நான் அதை சரி எப்படி பேசுகிறதுன்னு ஏதோ ஷார்ட் வீடியோலாம் அதை பற்றியும் போட்டிருக்கிறேன். அதுவும் வியூஸ்லாம் போயிருக்குது. அப்புறம் இந்த நடிகை ரோஜா வந்துட்டு இந்த வேலை செய்கிறவங்களெல்லாம் தள்ளி நின்று ஃபோட்டோ எடுக்க வர்றவங்கள தள்ளி நின்று சொன்னது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப இப்போ மனசெல்லாம் அப்படியே பாதிக்குது. அதனால தான் எனக்கு மனசு தாங்க முடியாமல் நான் போட்டுடுறேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 நாள் வீடியோ போட்டு திடீர்னு காப்பி ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிவிட்டு வீடியோ போட முடியாத அளவுக்கு ஆகிடுச்சு. அதுவே வீடியோவே நான் அப்புறம் யூடியூப்பில் 2 நாளாக போட முடியல. சரி, நான் அதை பற்றிலாம் ஃபீலே பண்ண மாட்டேன். இந்த யூடியூப் வந்துட்டு எத்தனை நாள் நான் போடுவேன்னு தெரியாது, எத்தனை நாள் அது இருக்குன்னு தெரியாது. திடீர்னு என்னுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா அதனால தான் நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறேன். வேறு என்ன இன்றைக்கி ஷேர் பண்ண வேண்டியது என்ன இருக்குது? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? எங்கே இருந்தாலும் சேஃபாக இருங்க, சாப்பிட்டு நல்ல முறையில் இருக்கணும். அவங்கவுங்க என்னென்னா விமர்சனத்தை மட்டும் எதையுமே காதில் வாங்கிக்கிங்க. யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் உங்களை பற்றி யார் என்ன பேசினாலும் அதை பற்றிலாம் நீங்கள் ஃபீலே பண்ணாதீங்க. எந்தாண்ட காலை வாங்கி இந்தாண்ட விட்டுட்டு நீங்கள் உங்கள் வழியை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. உங்கள் பாதை என்னவோ உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. யாரை பற்றியும் எதுவுமே கவலைப்படாது. அடுத்தது யாரையும் புறம் பேசாதீங்க, யாரையும் முன்னாடி விட்டு பின்னாடி பேசாதீங்க, யாரை பற்றியும் எதுவும் சொல்லாதீங்க. நம்ம சொல்ல ஆரம்பிக்க போக தான் அவங்க நம்மளை ஆரம்பிப்பாங்க. அடுத்தது நம்ம யார் காலையாவது மிதிக்க போக தான் அவங்க நம்ம காலை மிதிப்பாங்க. இப்போ யாரை பற்றி எதுவும் பேசாமல் நம்ம வேலை உண்டு விற்று உண்டுன்னு போனோம்னா அவங்கவுங்களும் அவங்கவுங்க வேலை உண்டு விற்று உண்டுன்ட்டு போவாங்க. அப்போ நம்ம யார் காலையாவது மிதிக்க போக தான் அது அப்படியே பிரச்சனை தொடருது. அப்போ யாரை பற்றி எதுவும் குறை சொல்ல வேணாம். அவங்கவுங்க சூழ்நிலை அவங்கவுங்க எப்படியே ஏதோ வாழ்ந்துட்டு போகிறாங்க. அது நமக்கு தேவையில்லை. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், கரெக்டாக பார்த்துட்டு போவோம். இந்த யூடியூப் இருக்கிறனால நிறைய பேர் நிறையா வீடியோஸ்லாம் போடுறாங்க. அதெல்லாம் நம்ம நிறையா பார்க்குறோம். ஏதோ இந்த இப்போ டிக்டாக் மாரி எதுவும் நம்ம பிளாக் பண்ணாமல் இருக்கணும். அதுதான் ஒன்று கேட்டுக்கிறேன். அப்புறம் எனக்கு இந்த பொண்டாட்டி பிள்ளைங்க குடும்பத்துக்கு சேர்த்து வைக்கணும், பொண்டாட்டிக்கு சேர்த்து வைக்கணும், பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணுன்ற ஆசைலாம் ஒன்றும் இல்லை. யூடியூப்பில் வர்ற வருமானத்தை வச்சு யூடியூப்பில் வர்ற வருமானம் அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக இல்லாத ஏழைங்களுக்கு தான் அப்படியே எடுத்து கொடுப்பேன். நான் சம்பாதிக்கிற காசை வீட்டுக்கு கொடுத்துக்கிறேன். யூடியூப்லேருந்து ஒரு வருமானம் வந்துச்சுன்னா இல்லாத ஏழைங்களுக்கு அப்படியே எடுத்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு அவங்கக்கிட்ட கேட்டு உங்களுக்கு என்ன வேணும்ன்ட்டு என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக செய்வேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்குலாம். நீங்கள் உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான், உங்கள் ஆதரவு இருந்தால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ ஏதாவது போட்டு கொஞ்சம் இடத்துக்கு வர முடியும். அதாவது நீங்கள் போடுற பிச்சையில் தான் நான் ஏதாவது இல்லாத ஏழைங்களுக்கு நீங்கள் உண்மையிலே ஒரு சப்ஸ்கிரைபரும் நீங்கள் எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் வந்துட்டு ஒரு கோல்டு காயினுக்கு தான் அது சமம்னு சொல்லணும். உண்மையிலே தான் ஒவ்வொரு கோல்டு காயின் இருக்குல்ல, அதுதான் நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ஒவ்வொரு கோல்டு காயினுக்கு சமம். நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணால் தான் நான் என்னுடைய வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் வியூஸ் போகும், கொஞ்சம் பாப்புலர் ஆகும். பாப்புலர் ஆகிடுச்சுன்னா நான் என்னுடைய சுயநலத்துக்காகலாம் நான் ₹1 இதுலேருந்து நீங்கள் போடுற பிச்சையிலேருந்து நான் ₹1 எடுத்து நான் சாப்பிட மாட்டேன். எடுத்து அப்படியே இல்லாத என்ன அதில் வருதோ ஏழைங்களுக்கு இருக்கிற ஏழைங்களுக்கு அவங்களுக்கு என்ன உதவியே கேட்டு அதை செஞ்சுருவேன் நான். அப்புறம் வேறு என்ன பேசணுன்னு தெரியல, பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான். நீங்கள் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.